தாவேக்காவோட நட்பு பாராட்டுறதோ கொஞ்சி கொலை வர்றதோ எதுக்கு காங்கிரஸ்? ஒன்று இங்கே வாழ், இல்லை அங்கே வாழ். நான் இங்கே வாழ்வேன், அங்கே லெட்ரு போடுவேன், அங்கே பேசிக்கிட்டு இருப்பேன், அங்கே தொடர்பில் இருக்குன்னா என்ன விதமான உறவு? இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஃபோர்ஸ் வரும். ஃபோர்ஸ் வெளியிலேயே வர மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்குது, அரசியலே பண்ண மாட்டேங்குது. நீங்கள் எல்லாம் முட்டு கொடுத்துட்ருக்கீங்க. அரசியலில் பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு எதனா இருக்கா அப்படின்னா இல்லை. சரி, மக்களுக்கு புதுசாக ஒருத்தர் நடிகர் வந்தால் ஓட்டு போடணுன்னு எதனா இருக்கா? அண்ணாமலை எப்படின்னா, எனக்கு 2 கண்ணு போனால் பரவாயில்ல, உனக்கு கழுத்தே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு தூக்கி தூக்கி அடிப்பாப்புல. அந்த மாதிரியான ஒரு ஆள். திருமாவளவனை போய் அண்ணனை போய் சொரியிருக்கு அவருக்கு பிடிச்சி. அதிமுக கிட்ட போய்ட்டு நீங்கள் அடமானத்தில் தானே இருக்கீங்க, பாஜக கிட்ட நான் அடமானத்தில் இருக்கிறேன், இல்லை அநியாயமாக போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு நீ இப்போ எடப்பாடி பழனிசாமி பெரிய கொம்புத்து மண்டபமே டமால் 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 நடிக்கிறார். விஜய் சட்டமன்றத்துக்குள்ளே போனாலே அவங்க என்ன டைலாக் சொல்லுவாங்க, நரிகள் கூடாரத்துக்குள்ளே சிங்கம் ஒன்று போயிருக்குன்னு தானே பேசுவாங்க. யார் வேஷ்டி யார் உருவதுன்ற அளவுக்கு இருக்கும். சட்டமன்றம் என்ன டமாஸா ஷூட்டிங்கா? அது ராலி கம் ஃபார்வேர்ட் லைட் ப்ளீஸ் ரோலிங் அப்படின்னு ஒன்று மோதிரம் பெருசாக போட்டுன்னு இருப்பாங்க. குத்து விட்டா மூக்கு பஞ்சர் ஆகிடும். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் பல விஷயங்களை கொளுத்தி போட்டிருக்காரு. புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியில் 18% தாவேக்காவுக்கு வாக்கு வங்கி இருக்கு, 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் அவங்க தான் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 100 ஆண்டு கால கட்சி, அது அவங்க தமிழ்நாட்டில் 12% வாக்கு வங்கி தான் வச்சிருக்காங்க. கூட்டணி அரசியலால காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கு, திமுகவை மறைமுகமா சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேட்டியை? அதில் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. ஒரு 6 மாதம் முன்னாடியோ இல்லை ஒரு 10 மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா யார் என்ன எதுன்னு தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா யாருக்கும் மக்கள் இப்போவும் சரி சாமானியவர்களுக்கும் இல்லை அரசியலில் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிற பொதுமக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்போ யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு அந்த ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வருது. அப்போ இவர் யாருன்னு பார்த்தா இவர் ஒரு அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அதனுடைய டைரக்டராக இருக்கார். ஒரு ரிசர்ச் டீமை ஹெட் இது பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் அவர் வேலை செய்யும்போது அங்கேருந்து ஒரு சில டேட்டாலாம் திருடு போகுது. சரி, என்னடா இது டேட்டாலாம் திருடு போகுதுன்னு ஒரு சைடு வேலையிலேருந்து நிறைய பேர் வேலையை ராஜினாமா பண்ணுறாங்க. அது அப்படியே போகுது. அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தா இந்தியாவில் அதே மாதிரி ஒரு நிறுவனம் ஒன்று தொடங்குது. இங்கே ராஜினாமா பண்ணவங்கலாம் இந்த நிறுவனத்தில் சேர்றாங்க. அப்புறம் இவரும் ஒரு 2 மாதம் காலம் கழிச்சு அந்த நிறுவனத்தில் போய் சேர்றாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் அந்த பேங்கிங் சம்மந்தமானவங்க, அப்போ இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம டேட்டா கிட்டா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நிறுவனத்தை அங்கே ஆரம்பிச்சிருக்காங்களா, அதில் போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது டேட்டா தெஃப்ட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவில் நார்த் கலிஃபோர்னியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு வழக்கு பதியப்படும். இது ஒரு பின்னணி. அதுக்கப்புறமா இது எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியிட்டிருக்கு. அதுக்கடுத்து பிரிண்ட்னு ஒரு பத்திரிகை, முக்கியமான ஒரு பத்திரிகை. அதில் இவர் மீது சந்தேகம் இருக்கிறது, இவர் ஒரு பிஜேபியோட கையாளாக இருப்பாரா, பிஜேபி மோலாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரை. அந்த கட்டுரையில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ராகுல் காந்தியோட போரத் யாத்திரை எப்படி நல்லா போயிட்டு இருந்தது, அப்போ இவர் குறுக்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றுறாரு. குறிப்பாக ரஃபேலை பற்றி நீங்கள் பேசினா மக்கள்கிட்ட பயங்கரமாக எடுபடுது அப்படின்னும் போது கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, ரஃபேல் அது ஒரு ஊழல், அது பெருசாக மக்கள்கிட்ட பாதிப்பு இருக்க விமானம், போர் விமானம் அப்படின்னா அது வேற. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க பழைய போஃபர்ஸு இது இப்படி தான் நமக்கு பிரச்சனையாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு தானிக்கு தீனி அப்படின்ற மாதிரி இதுதான் வியூகம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த கார்ப்பரேட் உலகத்தில் இருக்கவங்களுக்குலாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா தொழிலாளிங்க வயிற்றில் அடித்தே பழக்கப்பட்டிருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தொழிலாளரோட நலனுக்கு நம்ம ஒரு 4 திட்டத்தை சொல்லுவோம். ஒரு ஊரக வேலைவாய்ப்பு, அதன் மூலயமா ஒரு 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 ஆண்டுக்கு வருமானம் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 திட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் மையமாக வச்சு அவங்க அந்த பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, அதே காலகட்டத்தில் ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு சில கட்சி நபர்களும் ராகுல் காந்தி திருப்பி பிரதமராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களும் வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து பாரத் ஜோடோ யாத்ரா கொடுத்த ஒரு எஃபெக்ட் தானே அது. பாரத் ஜோடோ யாத்திரை நடந்து போனதுனால கொடுத்த எஃபெக்ட், நீங்கள் கொடுத்த வியூகத்தினால எஃபெக்ட் இல்லை. பாரத் ஜோடோ யாத்திரை ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னா, பொதுமக்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளரை பார்க்க முடியுது, போய் புகைப்படம் எடுக்க முடியுது, சேர்ந்து நடக்க முடியுது. உங்களில் ஒருவனா ராகுல் காந்தி மாறின தருணம் அது. மக்களுக்கு இப்போ ராகுல் காந்தி மீது ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருந்தது. கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் இன்னி வரையிலும் பாரத் ஜோடோ யாத்திரை பற்றி பேசுவாங்க. மக்களுக்கு அவரை பிடிக்கும், அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அரசியல்வாதியாக அவர் ஃபுல்லாக மாறலை அப்படின்றது வேற ஒரு விமர்சனம்.
இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் அவர் வந்து மெத்த படித்தவர். ஐ திங்க் பிட்ஸ் பிலானின்னு நினைக்கிறேன். அவர் இஸ் கிராஜுவேட்டட் ஃப்ரம். அப்போது அந்த நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறது, ஒரு கம்ப்யூட்டரை போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் காட்டுறது, அதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு விளம்பரம் பண்ணுறது, என்கிட்ட டேட்டா இருக்குது, என்கிட்ட சர்வே இருக்குது, என்னால் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். இதையெல்லாம் பார்த்த உடனே ராகுல் காந்தி கிட்ட வந்து என்னன்னா ஒரு நெருக்கம் கிடைக்கும். அதை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறது, இந்த எம்பி சீட்டு, ராஜ்யசபா முடிவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் அந்த லாபி நெட்வொர்க்கில் இருக்கார். இப்போ லாபி நெட்வொர்க்கில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏன் மாணிக்கம் தாக்கூரும், பிரவீன் சக்கரவர்த்தியும், சோடங்கரும், கேசி வேணுகோபாலும் ஒரே லைனில் வராங்கன்றது பார்க்கணும். கேசி வேணுகோபாலை பொறுத்தவரையிலும் அவருக்கு என்னென்னா கேரளாவில் முதலமைச்சர் ஆகும். அப்போ கேரளாவில் முதலமைச்சர் ஆகும்னா கேரளாவில் வைப்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுறதுக்கு விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இந்த விஜய் ஃபேன்ஸை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், இல்லை விஜய் நம்மக்கிட்ட வந்தால் நம்ம முதலமைச்சர் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு கேசி வேணுகோபால் ஒரு வியூகம் அமைக்கிறார். அவரும் இதே மாதிரி தான், இந்த டிஃபன் காபி சாப்பிட்ற குரூப் தான். வெயிலில் போய் இறங்கி வேலை பார்த்து கட்சியை முன்னுக்கு வந்து அந்த மாதிரி வகைற அரசியல்வாதி அல்ல அது. இவரும் அதே மாதிரி தான். யார் இவரும் எலிட் பொலிட்டீஷியன் தான். அதாவது எலிட் பர்சன் ட்ரைங் டு பி எ பொலிட்டீஷியன். அவர் யார்? பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த சோடங்கர்ன்றவர் கோவா போன்ற ஒரு சில முக்கியமான இடத்துலலாம் அவருக்கு ஒரு சில வேலைகள்லாம் கொடுத்துப்போம், ஒன்றும் பெருசாக ப்ரூவ் பண்ணலை. அவரும் வந்து அப்படி இருக்கிறார் இவங்க கூட. இது கூட வந்து நம்ம ஐயா மாணிக்கம் தாக்கூரும் சேர்ந்துக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நோவாமல் நோம்பு கும்பிடுவது எப்படி, உழைக்காமல் கட்சியை வளர்க்குறது எப்படி, இப்படி ஒரு சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சேர்ந்து தமிழகத்தில் வந்து பீகார் தேர்தலுக்கே வந்து வியூகம் வகுத்தவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு சில பேர் சொல்றாங்கல்ல. பீகாருக்கு ஒண்டி வியூகம் இல்லை, ராகுல் காந்தி நீங்கள் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர்கிட்டயோ உங்களுக்கு அன்பு இருக்கலாம். அவங்க தப்பு பண்ணும்போது உங்களை அவங்க நம்புகிறாங்கன்னும் போது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. நம்பிக்கை துரோகம் நான் எதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, நீங்கள் வந்துடுவீங்கன்னு நம்பிக்கை சொல்கிறது வேற. பட் அவங்கள நம்ப வைக்கிறது ஒரு சில தரவுகள் கொடுத்து பாருங்கள். 164 நீங்களே ஜெயிக்கிறீங்க, கூட்டணி எல்லாம் பார்த்தா 250 தாண்டுறோம், இன்னும் 40 சீட்டு, அதை பண்ணோம் இதை பண்ணோம், நம்ம வந்துட்டோம் 300 வந்துட்டோம், இப்படி சொல்லி 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 மூளை செலவை செய்ய வச்சு காங்கிரஸ் பண்ண தப்புகளை சரி செய்யாமல், மாநிலத்துக்கு கட்சியை சரி பண்ணாமல், ஒய்எஸ்ஆர்பி காங்கிரஸ்னு ஏன் ஒன்று வந்துச்சு? ஏன்னா அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அன்றைக்கி போய் பொய் சொன்னாங்க. ரோசையா பெரிய ஆள் பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார், கோழிச்செட்டி ரோசையா அப்படி நின்று கீழ்பாஸ் கட்டினார் தான் அப்படியே ஆந்திராவே அல்லோலப்படும், பழைய கட்சிக்காரரு, நம்ம பார்த்துக்கலாம். அப்போ என்ன சொல்லியிருந்தோம், இல்லைங்க ஜெகனை விட்டால் ரிஸ்க்கு, ஜெகனை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது, நீங்கள் நினைக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி போன்றவர்களாம் அப்போ கிடையாது. அது மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதை பண்ணலை. பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்குவோம், அவர் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி இப்படின்னு இதே வேலை இவங்களுக்கு. ஆர்ஜேடியில் பீகாரில் என்ன சொன்னாங்க, லல்லு வந்து நம்ம இல்லைன்னா இல்லை, நம்ம தான் 60 சீட்டு கேட்டு வாங்கினா தான் நம்ம மாஸ் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1% கீழே தேஜஸ்வி யாதவ் தோக்கடிச்சு வச்சிட்டாங்க. எப்போ? போன வாட்டி. சரி, போன வாட்டி நம்ம தோக்கடிச்சோமே, நம்ம 60 சீட்டு கேட்காம நம்ம ஒரு 40 சீட்டில் நின்று இருந்தோன்னா ஆர்ஜேடி கவர்மெண்ட் நடந்திருக்குமே, நிதிஷ்குமார் தோற்றுருப்பாரு அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் திருப்பியும் போய் மறுபடியும் நிறைய சீட்டு கேட்டு நாங்கள் தேஜஸ்வியை முதலமைச்சரெல்லாம் அறிவிக்க மாட்டோம், அவங்க தேர்தலுக்கு பிறகு சொல்லுவோம். அதை ஜனங்க பார்த்தாங்க, ஓஹோ கதை அப்படி போதா, நீ ஒன்றும் இல்லை முதல்வரும் நீ முடிவு பண்ண வேணா, கூட்டணி ஆச்சு, கூட்டணிக்குள்ளே பங்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மொத்தமாக தோற்று போங்கன்னு சொல்லிட்டு தோக்கடிச்சு விட்டாங்க. கூட 10,000 ரூபா போட்டாங்க பணம் வேறு. யார்? என்டிஏ கவர்மெண்ட்டில் மக்களுக்கு 10,000 ரூபா பேங்க்கில் போட்டோம்னா ஓட்டுக்கிட்டு எல்லாமே மொத்தமாக மாறிப்போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கூட கணிக்காமல் 10,000 ரூபா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போடுறாங்க, கண் எதிரில் போடுறாங்க, தெரிஞ்சு நடக்குது. அப்போ அதுக்கு என்ன வியூகம், அதுக்கு என்ன மாற்று, அதுக்கு என்ன சிந்தனை? அங்கே அக்னிவீர் பிரச்சனை பற்றிக்கிட்டு போன ஒரு இடம், அங்கே போய் ஓட்டுச்சோரி ஓட்டு திருடின்னு போட்டான். இப்போ திருடனா எவன் திருடன்னு பிடிச்சி காட்டணும், எத்த திருடின்னு போனான்றதை கையில் காட்டணும். இல்லை, வழக்கெல்லாம் நடந்துச்சு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு, எஸ்ஐஆர்ல வந்து சாகடிக்கப்பட்டவர்களாம் நேரில் கொண்டு நிறுத்தப்பட்டாங்க. ஆனால் அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல. அது வந்து அந்த உள்ளூர் அரசியல்வாதி பண்ண வேண்டிய பிரச்சனை. ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் பிரதமருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, அதை தாண்டி மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் எதை விரும்புவாங்க, மக்களுக்கு என்ன செய்தி, மக்களோட மக்கள் அங்கே போய் தங்கிட்டு இருக்கணும் பீகார்லேயே ராகுல் காந்தி. அப்போது அது மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை, ஒரு கட்சி இப்போ பலப்படுத்தணும், கட்சி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும், இல்லை அந்த கட்சி பற்றி சமூக ஊடகங்களில்
பேசுபொருளாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்ட்ராட்டஜி தானே. இப்ப அதானே பிரவீன் சக்கரவர்த்தி பண்றாரு. ஃபர்ஸ்ட்டு சமூக ஊடகம்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷமா பொய் பேசிட்டு திரியிறாங்க நெறைய பேர். சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா இருந்தவங்க எத்தனை பேர் ஜெயிச்சு காட்டுனாங்க சொல்லுங்க? எங்கேருந்து வருது இதுன்னா, மேட்டுக்குடி புத்தி. ட்ரம்ப் இப்படி தான் வந்து ட்விட்டர்லயும், ஃபேஸ்புக்லயும் டான்ஸ் ஆடி இது பண்ணி வந்துட்டாரு. அதே மாரி உக்ரைன்ல வந்து ஜெலன்ஸ்கி வந்து படத்துல தான் நடிச்சிருந்தாப்புல. காமெடி ரோல்லாம் பண்ணியிருந்தாப்புல. படம் புகழ். அதனால ஜனாதிபதி ஆயிட்டாரு. அங்கேருந்து வர புத்தி இது. வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் ஆவுறது. நமக்கு வந்து ஊரா போய், கிராமமா போய் கட்சிய வளர்த்தது தான் நம்மளோட மண்ணுக்கு இயல்பு. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி ஒரு கட்சியா உருவாக முடிஞ்சது? ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் 80,000 கிராமத்துக்கு மேல போயி, இந்த கட்சி என்ன பண்ணுது, ஏதுன்னு சொன்னாரு. திருமாவளவன் எப்படி கட்சி வளர்த்தாரு? சமூக ஊடதளங்கள்ல இன்னைக்குன்னா திருமாக்கு பயங்கர ட்ராக்ஷன் இருந்ததா? விசிகாக்கு? இன்னைக்கு விசிகான்றது ஒரு ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் தான். எப்படி? கிராமத்துல ஒரு 4 பேர் இந்த கட்சிக்கு தேவை. கட்சிக்காரனுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா, அவங்களுக்கு எதனா ஒரு உதவி பண்றது. அங்க எதனா சிக்கல்னா, அதுக்கு வந்து ஆள் அனுப்புறது, பார்க்கறது. இப்படி தான் ஒரு கட்சி வளரணும். ட்விட்டர்ல லைக் போட்டான், ஹார்ட்டின் விட்டான், வைபு பண்ணேன், டிக்டாக் பண்ணேன், சினிமா பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடி, ஏழைங்க இது நாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பேட்டியிலேயே 18% சொல்றாரு. ஆனா அவங்க 44, 40, 34லாம் போயிட்டாங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மறுபடியும் கொண்டு வந்து 18% நிறுத்தியிருக்காரு. நீங்க 3வது இடத்துல இருக்கீங்க. 3வது பெரிய கட்சின்னு தானே சொல்றாரு. அதாவது பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்னன்னா, அவரோட ஆசைகள அடிக்கடி அவர் வந்து அழகா வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை படைத்தவர். காங்கிரஸ்க்கு 12, தாவேக்காக்கு 18, 2யும் கூட்டினா 30 வருதா? அப்போ 3வது பெரிய அணி. நான் சொல்ற கதைக்கு ஏத்த மாரி தானே நான் நான் நடிகர், நடிகைலாம் வைக்க முடியும். அது 40% வந்து அவங்களோட புரொடக்ஷன் படம். தாவேகா புரொடக்ஷன். இது பிரவீன் சக்கரவர்த்தி படம். இந்த படத்துல 30. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் கிட்ட ஒரே தேர்தலு. இப்படிக்கா நீங்க வந்து டிஎம்கேவ காலி பண்ணலாம். இப்படிக்கா ஏடிஎம்கேவ காலி பண்ணலாம். ஒரே தேர்தல்ல 2 பேர முடிக்கிற மாரி படம் நல்லா இருக்குண்ணா. மேல சொல்லுங்க. இது காட்சி சீன்லாம் இருக்கா எனக்கு? ஃபைட்டு, ஸ்டண்ட்டு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேவ விஜய் கிட்ட சொல்லி மூல செலவு அங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாது. மேகு மேல புரியும். களத்துல நிஜம் வேற, நிழல் வேற. இளைஞர்கள் ஒண்டி நம்பியிருக்கீங்க. இளைஞர்களோட சதவீதம் என்ன இருக்கும்? முதியவர்கள்லாம் உங்கள எப்படி பார்க்குறாங்க? விஜய் வெளில வா! விஜய் வெளில வா!" அப்படி நீங்க சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு. ஏன்? பயம். ஆனா மறுபடியும் வெளியில வரலையே இன்னும். வரமாட்டாரு. அவரு கொள்கையில கரெக்ட்டா இருக்காரு. அவர் கொள்கை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வூட்லயே உட்காந்து அரசியல் பண்றது. எல்லாம் கொள்கைய பெருசா எதிர்பார்ப்பாங்க. சிம்பிள். அவரு கொள்கை வந்து வூட்ல உட்காந்து அரசியல் பண்றது தான் அவரோட கொள்கை. அவரு அவரோட கொள்கைக்கு உண்மையா இருக்காரு. நம்ம தான் புரிஞ்சுக்காம, விஜய் வெளில வா! விஜய் வெளில வா!" நம்ம பேசுறோம். இப்ப போதா குறைக்கு நேத்தும் அந்த கொள்கை புரியாம, ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி தயவுசெய்து வெளில வர சொல்லுங்க. அப்படின்னு அவரு வேற கூப்பிடுறாரு. இனிமேல் போக போக எல்லாம் மைக்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு பனையூர்ல போயிட்டு, தயவுசெய்து விஜய் அவர்கள் வெளியே வந்து அரசியல் பண்ண வேணும். மத்த கட்சியெல்லாம் பண்ண போறாங்க பாருங்க. இவரு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு விட்டாரு. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் பேசி, பேசி அவருக்கு வந்து விஜய்க்கு பயங்கர டிமாண்டு, பயங்கர மாசுன்னு சொல்லி ஒரு 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 போலியான பிம்பத்தை கட்டமைத்து விட்டாங்க. அத அவங்க நம்புறாங்க. அதற்கு விஜயும் வந்து பலிகடா ஆக போறாரு. ஆல்ரெடி ராகுல் காந்தி பலிகடா ஆயிட்டாரு. இது மாரி நபர்கள நம்பக்கூடியவர்கள் நினைக்கும்போது உள்ளபடி கொஞ்சம் இல்ல பாவமா, 30 பரிதாபமா இருக்கு. தொகுதிகளுக்கு மேல தாவேக்கா முதலிடம் வருது. 30 தொகுதிகள். 30 தொகுதி தாவேக்கா முதலிடம் வருது. ம். திமுக கூட்டணிக்கும், என்டிஏ கூட்டணிக்கும் பெரிய சவாலாக விஜயினுடைய விசில் சின்னம் இருக்கிறது அப்படின்னு. இது எப்படி வரும்னா, இந்த கணக்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு போய் கேட்பாங்க. ம். என்ன கேட்பாங்க? ஓட்டு விஜய்க்கு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? ம். விஜய்க்கு ஓட்டு போடுவேன். அவங்க கிட்ட என்னன்னா, உங்க தொகுதியில நின்னா விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்றது தான் ரீட் ஆகும். விஜய் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவீங்களா? அப்படின்னும்போது அது மாறும். விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா? நல்லா தானே இருக்கு. விஜய் சிஎம்மா பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் விஜய் பார்க்கவே பிடிக்கும். முதலமைச்சரா பார்க்கணுன்ற ஆசை இருக்கும்ல. அப்போ ஆமான்னுவாங்க. ஆனா எம்எல்ஏ 118 பேர் ஜெயிக்கணுமே, அதுக்கு என்ன தரவுன்னா அதுக்கு தெரியாது. இல்ல சில தொகுதிகள் நீங்க சொல்றது வந்து, இப்போ திண்டுக்கல், ஆத்தூர் தொகுதியில வந்து போய் நீங்க கேட்டீங்கன்னா, அங்க பெரியசாமி தான். இப்போ கே.என். நேரு போன்ற அவர் தொகுதியில அவர் பாரம்பரியம் நிற்கக்கூடிய தொகுதிகள்ல, எவவேல் நிற்கக்கூடிய தொகுதிகள்ல, அப்படின்னா அவங்களுடைய செல்வாக்கு இருக்கும். ஆனால் இன்னும் அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள், அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அ முதலாக போட்டி போடக்கூடிய எம்.எல்.ஏக்கள் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுடைய தொகுதிகள்ல அப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்ல? சரி, நீங்க சொல்ற அந்த கேள்விக்கு நான் வரேன். அதுக்கு பதில் சொல்லுவோம் அந்த கேள்விக்கு. தமிழ்நாட்டில கிட்டத்தட்ட வந்து நமக்கு 40 பாராளுமன்ற தொகுதி. இல்ல 40 மாவட்டம்னு கூட அத நீங்க கணக்குல வச்சுக்கலாம். இப்போ
திண்டுக்கல் எடுத்தா அங்கே 2 பேர் இருப்பாங்க. ஒன்று திமுகவில் தலைக்கட்டு ஒன்று இருக்கும், அதிமுகவில் தலைக்கட்டு ஆமா, இருக்கும். கண்டிப்பா. மாவட்டத்தில் 2 சீட்டு அவங்களே பிச்சுன்னு போயிடுவாங்க. ம். திருவாரூர் எடுத்திங்கன்னா திமுகவில் ஒரு தலைக்கட்டு, அதிமுகவில். நன்னிலத்தில் காமராஜ், திருவாரூரில் பூண்டி கலைவாணன் 2 பேர் எடுத்துன்னு போயிட்டாங்க. திருச்சி எடுத்திங்கன்னா 2மே திமுக தலைக்கட்டு. ஒன்று மகேஷ் பொய்யாமொழி, இன்னொன்று நேரு. இப்படி மாவட்டத்துக்கு புதுக்கோட்டை எடுத்திங்கன்னா விராலிமலையில் விஜயபாஸ்கர். சேலம் எடுத்திங்கன்னா அங்கே வந்து 3 4 பேர் இருக்கிறாங்க, அதிமுக ஸ்ட்ராங்கு. இப்படி பார்க்கும்போது மாவட்டமாக பார்க்கும்போது அங்கே இருக்கிற மாவட்ட செயலர், முன்னாள் மந்திரி, இல்லை இன்னாள் மந்திரி இவங்களே பிரித்து கிட்டத்தட்ட 100 சட்டமன்ற தொகுதி எடுத்துன்னு போயிடும். மதுரை எடுத்துக்கிட்டீங்க உதாரணத்துக்கு, இவர் சொன்னார்ல, மதுரை மத்தி விஜய், சோழவந்தான் விஜய், மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்ற விஜய் எல்லாம் சொன்னார்ல. சரி, 10 தொகுதியில் இவர் நிற்க முடியுமா? ஃபஸ்ட்டு. இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ், வெரி வெரி ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ். மதுரையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார், தளபதி, மூர்த்தி, அப்புறம் வந்து செல்லூர் ராஜு, அதுக்கப்புறம் ஐயப்பன் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி வந்துடும். அங்கே சின்ன வேலை செய்யும். எங்கே இருக்குது ஏன்னா அந்த தளபதிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, நீ காங்கிரஸ்காரங்க வந்து பிரச்சனை பண்றாங்கல்ல. நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க, அவர் பிரச்சனை பண்ணால் நீங்கள் தோற்று போவீங்க. தளபதிக்கு வந்து மற்றவங்களோட இணக்கம் இருக்கும் இல்லையா, மற்ற மாவட்ட செயலருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் அவருக்கு வேண்டப்பட்டவங்க இருப்பாங்கள்ல. நான் ஒரே தலைவலியாக நான் ஒரு 2 தேர்தல் தோக்கச்சு விட்டா தான் நம்ம நாளைக்கு கூட அரசு பண்ணணும். அடிப்படையிலங்க எல்லாமே வியாபாரம். இப்போ ஒரு திமுகவில் என்ன நினைப்பாங்க, என் கட்சிக்காரன் யாருன்னா ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிவிட்டா எனக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்க. நம்ம ஒரு கட்சி செலவு அவங்கள செய்ய சொல்லலாம், இல்லை ஒரு வருமானம் வரும். இதை தூக்கி சீட்டு தாராவாய் கொடுத்துட்டா இவங்களுக்கு செலவும் பண்ணி உழைக்கவும் செஞ்சு முதுகுலையும் சமாளிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வளரணும்னுவாங்க. எதுக்கு அதை முறையிலே கிள்ளிட்டா? இல்ல, நீங்க இப்படி யோசிக்கிறதுனால தானே அவங்க வெளில போறாங்க. உழைக்காத நீங்க அவ்வளோ யோசிக்கும் போது காங்கிரஸ் கட்சியில உழைக்கிற திமுக காரங்க யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. இல்ல, அதை குத்தி காட்டுற போது தானே காங்கிரஸ் கட்சி நாங்க வெளியே போறோம், எங்களுக்கும் செல்வாக்கு இருக்குன்னு காட்டுறாங்க. இல்லை, அது நீங்கள் செல்வாக்கு இருக்குன்னா நீங்கள் போன சட்டமன்ற தேர்தலில் கூட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உள்ளாட்சி வந்ததில்ல, அப்போ உங்கள் செல்வாக்கை காட்டிக்கலாம்ல தனியாக நின்று. சரி, அதுக்கப்புறம் பாராளுமன்ற தொகுதி வந்துச்சு, அப்போ உங்கள் தனியாக நின்று செல்வாக்கை காட்டிக்கலாம். பாராளுமன்ற தொகுதி வரும்போது எங்கே திமுக நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு அப்படியே ஐம்புலங்களையும் அடக்கி அப்போ கம்மானமாக இருக்கு தெரியுது. ஒரு காலத்தில் 2Gயை வச்சு ஏடா கூடமாக பண்ணி பேரம் மாதிரி பேசி ஒரு ஒரு பெரிய வரலாறு ரீதியாக பேசுகிற அளவுக்கு ஒரு தன்மையை கொண்டு வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட இந்த வாட்டி வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த தன்மையை கொண்டு வர பார்க்க. அக்டோபர் மாதத்தில் யாருமே என்ன பேசினாங்க, என்டிஏ கூட்டணி பலவீனமாக இருக்குது, பாஜகவை தவிர்த்து வேறு யாரும் இல்லை அதிமுகவுக்கு. அப்படி இருந்த ஒரு கூட்டணியை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சரி பண்ணி பிஜேபி தான் அமைக்குது. ஏதோ ஒன்று உழைக்கிறாங்கல்ல. அமித்ஷா 10 வாட்டி வந்து போகிறாரு, மோடி 2 வாட்டி வந்து போகிறார், ராகுல் காந்தியாக வந்து போக மாட்டார். ஒழுங்காக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காங்கிரஸ் அதில் தலையிடாமல் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட விட்டுட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அது என்டிஏ கூட்டணின்றாங்க. இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும்போது அது இந்தியா கூட்டணின்னு அவங்க திருப்பி அடிச்சாங்கன்னா யாருக்கு அதனால் சேதாரம்? திமுக தலைமையில் தான் மக்கள் வந்து ஆட்சியை விரும்புவாங்க. இதுதான் யதார்த்தம். காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ்க்கு ஆட்சியில் அதிகாரம் பங்குனா தமிழக மக்களுக்கு பிடிக்காது. பிஜேபி சுத்தம் கேட்கவே வேணாம். என்னைக்குமே பிஜேபிக்கு வந்து கூட்டாட்சி, கூட்டணியில் பங்கு அப்படின்லாம் எடுபட்டதே கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலையே வெளிப்படையாக கேட்கிறாரு, நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஆள் வந்து கூட்டணிக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடுக்கு எதிராக பேசிட்டே இருக்காரு. ஆனால் அவரை மாநில தலைமை ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமை இருக்கு. அவங்க பெரிய குழப்பத்துல இருக்காங்க. அவங்க பாசம் ஒரு பக்கமும், கூட்டணி ஒரு பக்கமா இருக்கு. கரெக்டு தானே. அண்ணாமலைக்கு இது மாதிரி தான் நானும் பண்ணேன். என்னை ஒண்டி மேலே பிஜேபியிலேருந்து இப்போ வேக்சின் எடுத்து என்னை பதவி விட்டு நீக்கிட்டாங்க. நான் ரிசல்ட்டு காட்டல, போயிடுச்சு. அதேமாதிரி அங்கேயும் பண்ணுங்க. செல்வ பெருந்தகை ஒண்டி எதுக்கு அந்த பதவியில் இருக்கணும்? ஒன்று அவரை நீக்க சொல்லுங்கள், இல்லை இவரை போக சொல்லுங்கள். கரெக்டு தானே அந்த கேள்வி. ஒரு கூட்டணியில் இருக்கணும் போது தலைமை பேசிகிட்டு இருக்கும்போது சைடெல்லாம் கம்மன் இருக்கணும். இன்னொன்று, தீய சக்தின்னு சொல்லி விஜய் பேசுகிறாரு. உங்களுக்கு அவர் கட்சி எப்படி போனால் உங்களுக்கு என்னங்க? சர்வே எடுத்தீங்கல்ல, உங்கள் விசுவாசத்தை யார்கிட்ட காட்டணும்? நேராக ராகுல் காந்தி கிட்ட காட்டுங்க, இல்லை கூட்டணி தர்மத்துக்கு அறிவாலயத்தில் காட்டுங்க. சார், இந்த மாதிரி இந்த மாதிரி இத்தனை இடத்துல வந்து விஜய் முன்னாடி வரா மாதிரி தெரியுது. இது வந்து நம்ம ஒரு 1000 இருக்கட்டும், நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி பங்காளி கூட்டணியில் இருக்கு, நம்ம தோற்று போகக்கூடாது. இது வந்து இது எதனா சரி செய்யணும்னு சொன்னால் கரெக்ட். நீ நல்ல வியூக வகுப்பாளர்,
நீ காசு வாங்கிட்டு பண்ணுறியோ, இல்லை உணர்வுக்கு பண்ணுறியோ, இல்லை ஒரு கடமைக்கு பண்ணுறியோ, சபாஷ். ஆனால் பச்சோந்தி மாதிரி இதை வெளியில் சொல்லிக்கிட்டு, ஒருவேளை அவர் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும், திமுக விட 30 சட்டமன்ற தொகுதியில் விஜய் முந்துகிறார் அப்படின்றிய, அப்போ விஜயும் நட்டாத்தில் விட பார்க்குற, திமுகக்கும் அவப்பேரை உண்டாக்க பார்க்குறீங்க. உண்மைக்கு புறம்பான செய்தி. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்க தானே போகிறோம், இவர் என்ன சொல்கிறாரு ஏதுன்னு. இல்லை எதனா அதிசயம் அபூர்வம் எதனா வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரில. காங்கிரஸ் ஜீபூம்பா பண்ணி, இல்லை ஓட்டுக்கு 10,000 ரூபாய் இவங்க போட்டு மக்களுக்கு தெரில. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. தொடர்ந்து இதையே பேசுறது, பத்திரிகையில் போய் சொல்கிறது. ராகுல் காந்திக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை காங்கிரஸ் கட்சி தேவையில்லாமல் இந்திய கூட்டணிக்கு உருவாக்கி கொடுக்கும். பாஜக மற்றும் பலர் அப்படின்னு அவர் சொல்லும் போதே அது பாஜக எதிர்ப்பை தான் அவர் மையப்படுத்துறாரு விஜய். அதிமுகவை பெருசா எடுத்துக்கல அவரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் முன்னாடி. இப்போ பிப்ரவரி மாதம் வந்துச்சு, தேர்தலில் விஜய் வேட்பாளர் நிறுத்தினா அந்த வேட்பாளரால் திமுகவுக்கும் தலைவலி, அண்ணா திமுகவுக்கும் தலைவலி. அவரும் ஒரு போட்டி வேட்பாளர், போட்டியில் அவர் ஜெயிச்சா ஜெயிச்சது தான். இது பேசிக்ஸ், இது கூட தெரியாதா? எதுக்கு அந்த கதை உங்களுக்கு? தாவேக்காவோட நட்பு பாராட்டுறதோ கொஞ்சி கொலை வர்றதோ எதுக்கு காங்கிரஸ்க்கு? ஒன்று இங்கே வாழ், இல்லை அங்கே வாழ். நான் இங்கே வாழ்வேன், அங்கே லெட்ரு போடுவேன், அங்கே பேசிக்கிட்டு இருப்பேன், அங்கே தொடர்பில் இருக்கிறேன்னா என்ன விதமான உறவு அது? கேட்கவே கேவலமாக இருக்குல்ல நீங்கள் பண்ணுறது. அண்ணாமலை உங்களை கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. அண்ணாமலை இதோட நிறுத்துவாப்புலையா? ஊரெல்லாம் போய் சொல்லணும் வருவாப்புல. அண்ணாமலை விஜயுமே கேட்கிறாரு. இல்லை விஜய் யாரை வேணா கேட்கலாம். நான் வந்து இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, இந்த சின்ன பசங்களெல்லாம் வச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் விஜய் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் நல்லா வச்சு செய்வாப்புல. ஊடகத்தை எப்படி கையாளணும்னு தெரியும். மீம்ஸு கிம்ஸு எல்லாம். அண்ணாமலை எப்படின்னா, எனக்கு 2 கண்ணு போனால் பரவாயில்ல, உனக்கு வந்து கழுத்தே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு தூக்கி தூக்கி அடிப்பாப்புல. அந்த மாதிரியான ஒரு ஆள் அவர். தேவை தான் விஜய்க்கு வந்து நல்லது தான். விஜய் அண்ணாமலை வண்டியாக பேசுவாப்புல, அன்புமணி பேசுவாப்புல, திருமாவளவன் பேசுவார், துரை வைகோ பேசுவார், துரைமுருகன் பேசுவார், அப்புறம் சாட்டை பேசுவாப்புல, அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் பேசுவாப்புல, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி தோலை உரிச்சு தொங்க போட்டாப்புல. இந்த வீட்லேயே உக்காந்துக்கிற ஆளை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க, அரசியல்வாதிகளை பற்றி கேளுங்க, நான் திமுக பற்றி எதனா கேளுங்க சொல்கிறேன், எங்கள் கட்சி பற்றி கேளுங்க சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. கணக்கிலே இல்லை. நீங்களாம் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக ஆளே இல்லைன்னு, உனக்கு கணக்கிலே அரசியலும் திறப்பா, நீ பிஸ்கெட் நீ குழந்தான்ற மாதிரி சொல்லிட்டாருல்ல. ஃபஸ்ட்டு வெளில வர சொல்லுங்கள் போதும். கிட்டத்தட்ட என்னன்னா ஏதோ சமஞ்ச புள்ள மாதிரி வீட்டிலே இருக்கப்பல வெளில வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லணும்னா அதுதான். பத்திரிகையாளர் சந்தி சொல்லுங்கள், சும்மா என்னையே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. விஜயை வந்து இப்போ அதாவது நடுவில் இவங்க தான் வந்து பார்த்து பார்த்து அடிக்கிறது கொள்வது. திமுக வந்து ஒரு சைடு அடிக்கிறாங்க, இன்னும் கூர்மைப்படுத்துவாங்க. இன்னைக்கு தேதியில் விஜய் பேடி விஜய் வந்து திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறப்போ அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அண்ணா திமுக கிட்ட இருந்து விஜய்க்கு தானே போகும். அப்போ 2ஆம் இடத்துக்கு தான் அதிகமான போட்டி. எங்கேயும் போகாது. அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கு போகும், திமுக ஓட்டு திமுக போடும். இந்த தேர்தல் நேரத்தில் சிந்திச்சு கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க இல்லைங்களா, அவங்க யாருக்கு போகிறாங்க. இப்போ விஜய்க்கு என்ன ஓட்டு வரும்? கமல் கிட்டேருந்து கொஞ்சம் பிரியும், ஏன்னா அவர் 3ஆவது முகமாக. சீமான் கிட்டேருந்து கொஞ்சம் பிரியும், அதிமுகலேருந்து கொஞ்சம் பிரியும், திமுகலேருந்து கொஞ்சம் பிரியும், பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சி அது போன்ற கட்சியிலேருந்து பெருசாக பிரியாது, நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொஞ்சம் பிரியும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இவர் 1% வாங்குவார். இவர் எதையோ ஒரே ஒரு கட்சியை பயங்கரமாக அடித்து பலவீனப்படுத்துறதுலாம் நடக்காது. விசிகாலர் தான் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார். எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை பிரிச்சுட்டு அவர் ஒரு நம்பர் காட்டுவார். அது சொல்கிறாங்க இதுவரையிலும் இல்லாத தேர்தலே அதிகமான பர்சன்டேஜ் காட்டுவார். நான் கேட்குறேன், எவ்வளோ 40 வாங்குவாரா, 50 வாங்குவாரா, ஆட்சி அப்படி இல்லை அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸ் அவர். அப்போ ஃபோர்ஸ் வெளியிலேயே வர மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்குது, அரசியலே பண்ண மாட்டேங்குது. நீங்கள்லாம் முட்டு கொடுத்துட்ருக்கிறீங்க, அரசியலில் பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு எதனா இருக்கா அப்படின்றாங்க. இல்லை சரி, மக்களுக்கு புதுசாக ஒருத்தர் நடிகர் வந்தால் ஓட்டு போடணுன்னு எதனா இருக்கா? மக்களுக்கு வேறு வழியே கிடையாதா? இன்னொன்று, விஜய் ஒண்டி தான் நடிகரா? உங்கள் படம் மெர்சலு, ஜில்லா, பீஸ்ட்டு, மாஸ்டரு, லவ் டுடேலாம் இப்போ வந்துச்சு. தளபதி, எஜமானு, உழைப்பாளி, பாண்டியன், பாஷா, அண்ணாமலை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்குத.
அப்போ ரஜினி இல்லையா வீட்டுக்குள்ளே? ஒவ்வொரு வீட்லேயும் அவர் இல்லையா? உலகநாயகன் கமல் இல்லையா? குணா கமல் இல்லையா? இல்லை இந்த படம் இப்போ ஒன்று வந்ததுங்களே, பயங்கரமாக பேய் ஓட்டம் ஓடிச்சிங்க, லோகேஷ் மங்காத்தா. கனகராஜ் இது. ஓகே. ஆமாம், அது மாதிரி இருக்குங்க. அப்புறம் அஜித் இல்லையா? நீங்கள் ஒண்டி தான் நடிகரா? அஜித் என்ன லீவ் விட்டு போயிட்டாரா? வாலி, தீனா, அதுக்கப்புறம் அரசு இது வி விஸ்வரூபம் அந்த படம், கமல் அவர்கள் படம். எவ்வளோ படம் மங்காத்தா, அஜித் இது. அவங்களாம் நடிக்கலையா? சிவகார்த்திகேயன் நடிக்கலையா? சூர்யா. சூர்யா படத்தில் சிங்கத்தை பார்த்துருப்பீங்க. திடீர்னு சிங்கம் கோவப்படுது. நான் திரும்பி வருவேன். அது உள்ள யாருன்னா இருந்தீங்க இங்க அப்படின்னு ஏதோ ஒரு 2 ஒண்ணும் இல்ல. இவரு நெனைக்கிறாரு இல்லையா? அந்த கெரியர் உச்சம் எதனா 2 நடிகர்கள் பஞ்ச் டயலாக் லாஸ்ட் மினிட்ல திருப்பி விட்டாங்கன்னா, விஜய் நெலைமையே வேற. இந்த ஆட்டம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. நான் உச்சம், கெரியர் உச்சம், உச்சத்த விட்டு வந்தா மத்தவங்கள மாரி இல்ல, மத்தவங்கள மாரி இல்லன்னு. இந்த வார்த்தை, இந்த வாய் தான் அவர வந்து இந்த நிலைமைக்கு விட்டு வைக்குது. எல்லாம் கம்முனு இருக்காங்க. ஆல்ரெடி அஜித் லைட்டா சொல்ட்டாப்புல. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது. இருந்தாலும் தவிர்த்திருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு சொல்றாரு தவிர்த்திருக்கலாம்? இவருக்கு தான் சொல்றாரு புத்தி. ஏன்பா வட சென்னையில கூட்டம் வச்சா வட சென்னைக்கு போ வேண்டியது. நீ எதுக்குப்பா கரூருக்கு ஓட்டுன்னு போன வண்டிய? அவர் ஒரு ரேசர் இல்லையா? அவருக்கு தெரியும். எந்த வண்டி எங்க எத்தன போணும், என்ன நிக்கணும்னு. இருக்கு. அதே மாரி சும்மா இருந்தது விசிகா. திருமாவளவன போய் அண்ணன போய் சொறியிறது அவர புடிச்சு. வரீங்களா? வரலையா? வரீங்களா? வரலையா? அவங்க உங்கள அப்படின்னு நடத்துறாங்க. அடிமையா நடத்துறாங்கன்னா, அது அவர் பிரச்சனை. அங்க போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அதிமுக கிட்ட போயிட்டு, "நீங்க அடமானத்தில தானே இருக்கீங்க பாஜக கிட்ட. நான் அடமானத்தில இருக்கிறேன், இல்ல அநியாயமா போறேன். உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு" இப்போ எடப்பாடி பழனிசாமி பெரிய கொம்பு எடுத்து மண்டை மேல டமால், டமால், டமால்னு அடிக்கிறாரு. "பேசுவியா? என்னை பத்தி பேசுவியா? பேசுவியான்னு." ஒவ்வொருத்தர்கிட்டயும் பிரச்சனை, ஊர் சண்டை. காக்கா கதை சொல்றது. ரஜினி சார இவரு கம்பேர் பண்றாராம். அவரு இதெல்லாம் வேணாம், நான் பெரியவன், பெரிய மனுஷன், ஒதுங்கிக்கிறேன்னு இருக்கிறாரு. அவர போய் பொறான்றது. தியேட்டர்ல போய் அஜித் படம் மங்காத்தா ஓடும்போது அங்க போய் கொடிய காட்டுறது. சரி பிஜேபிக்காரங்க ஏதோ அரோகரா அப்படி இப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு அவங்க ஏதோ திருப்பரங்குன்ற மலை, அந்த மலை, பஞ்சாமிர்தம் ஏதோ அரசியல் பண்ணுகிறாங்க. அங்க போய் கோயில்ல போய் விசிலு ஊதுறது. எல்லாரையும் வம்பு இழுத்துன்னு வர்றது. இந்த நண்டு வந்து கொழுத்தா வெளில வரணும். அந்த மாரி அந்த வயசு அப்படி பண்ணுது. இந்த புறாலலாம் சொல்லுவாங்க. அது வந்து குட்டி புறா வந்து கும்மாளிக்குதுன்னுவாங்க ஒரு வார்த்தை. அது என்ன பண்ணும், அந்த பருவத்தில வந்து இப்படி இப்படி பண்ணுமா அந்த புறா. ஆண் புறா இருந்ததுன்னா, பெண் புறாவ கவர்றதுக்கு போய் இன்னொரு ஆண் புறா வலி சண்டை வலிக்கும், கொத்தும், கூட்ட போய் கலாய்க்கும், பறக்கும். எல்லாம் எல்லா கர்ணபெல்ட்டி அடிக்கும். கர்ணப்புறான்னு ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் இன்னும் சேட்டை நெறைய பண்ணும். அந்த மாரி கும்மாளிப்பு வேலை நடந்துன்னு இருக்குது இங்க. இந்த பறவைகள் வளர்க்குறவங்களுக்கு இந்த இந்த மொழியெல்லாம் புரியும். இந்த வேலை தான் நடக்குது. இதை வைத்துக்கொண்டு இவங்க என்ன நெனைக்கிறாங்க, மாஸ்டர் பிளாஸ்ட் பிளாஸ்ட் நீங்க நீங்க வேற மாஸ்டர். நம்ம வேற லெவலு. விஜய் அண்ணா வந்து வேற. தன்னோட சொந்த கணவர விட எனக்கு விஜய் அண்ணா தான் பிடிக்கும். அந்த கணவர் கொஞ்சம் யோசிச்சு, "ஓ! அப்படியா? சரி. அப்போ அவன் தோத்தா உனக்கு வலிக்கும். உனக்கு வலிச்சா அவன் தோக்கணும். ரைட்டு." இதெல்லாம் சைக்காலஜிக்கலா போகும் தானே. என்ன அதாவது உனக்காக நான் கஷ்டப்படுவேன். உனக்காக நான் உழைப்பேன். உனக்காக என்னோட ஆசை பாசம் எல்லாம் விடுவேன். ஆனா உனக்கு யார பிடிக்கும்? விஜய் அண்ணா பிடிக்கும். இதே நான் எனக்கு த்ரிஷாவ பிடிக்குது. எனக்கு நயன்தாராவ பிடிக்குது. ஆண்கள் ஒவ்வொருத்தரும். எனக்கு வந்து இந்த இப்போ மமிதா பைஜு பிடிக்குது. அப்படின்னு ஒவ்வொரு ஆணும் வீட்ல இருக்கிற வீட்டம்மா கிட்ட போயிட்டு மனசுல இருக்கும். வெளிப்படையா சொன்னா குடும்பம் நடக்குமா? இதெல்லாம் தானே எதார்த்தம். எதார்த்தத்த மீறிய பிரச்சாரமா இருக்குல்ல உங்களுது. சைக்காலஜியே புரியாம மக்கள்கிட்ட என்ன பேசணும்? எவ்வளவு பேசணும்? எதுக்கு பேசணும்? என்ன சொல்லணும்? எங்க டான்ஸ் ஆடணும்? எங்க விசில் அடிக்கணும்? எதுவுமே தெரியறதில்ல. கோயிலுக்குள்ள விசிலு. அடுத்து இப்ப சர்ச்சு, மசூதிலயும் இது உட்டா நடப்போம். கோயில்ல அவ்வளோ பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதனால போயிடுச்சு. இப்ப அங்க இன்னைக்கு கொஞ்சம் டிவி டிபேட்ல கூட விவாதத்துல கூட விசில் அடிச்சாங்களே. விசில் அடிக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். அதுதான் ஏதாவது ஒரு மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன். அதனால தான் அவர் அன்னைக்கே சொன்னாரு. "எப்பா வயசானவங்க காதுல போய் அடிக்காதீங்க. வர ஓட்டும் போயிடும். அ பார்த்து வயசானவங்க பஸ் ஏற போறாங்கன்னா, அங்க போய் அடிக்காதீங்க. பதற்றமாகும்லாம்" சொன்னாரு. கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. தள்ளாதீங்கன்னா தள்ளுவாங்க. ஸ்பீக்கர் மேல ஏறாதுன்னா ஏறுவாங்க. மரத்துலருந்து தாவாதன்னா தாவாங்க. அது அதாவது விஜய்க்கும், விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்குது. இப்ப யாரு இன்னொரு இன்னொரு பார்வை இருக்கு.
ஒருவேளை நீங்க சொல்றபடியே ஒவ்வொரு தொகுதிகளும் திமுகவும், அதிமுகவும் பாரம்பரியமாக தங்களுக்கான செல்வாக்க நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. அத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ, விஜய் விஜய் நிற்கிற தொகுதியில விஜய் ஜெயிக்க முடியுமா இல்லையா? விஜய் நிக்கிற இடத்துல விஜய் ஜெயிக்க முடியும். ஆனா விஜய் அதுலயும் ஒரு ரைடு இருக்கு. ஒரு 10 தொகுதியில போய் நிக்கக்கூடாது விஜய். எடப்பாடியில போய் நிக்கக்கூடாது. 2 தொகுதியில் நிக்கலாம்ல? இல்ல. ம். தொகுதி அதாவது ஒரு ம். 10 தொகுதியில 2 தொகுதியில நிக்கலாம். ம். கொளத்தூர், எடப்பாடி, தொண்டாமுத்தூர், ஆ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு திண்டுக்கல் இந்த ஆத்தூர், ஐ. அதுக்கப்புறமா வந்து விஜயபாஸ்கர் விராலிமலை, ம். இந்த மாரி அப்புறம் ஒரு கரூர். சில தொகுதிலாம் வந்து அவர் போய் நிக்க முடியாது. அப்புறம் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனு இதெல்லாம் போய் அங்க நிக்க முடியாது. அவருக்குன்னு வந்து ஒரு சேஃபா ஒரு பார்த்து பார்த்து தான் நிக்கணும். ஆ இப்போ இவர எதிர்த்து, கே.என். நேரு எதிர்த்து, அதெல்லாம் வந்து அப்புறம் கரூர்ல வந்து எங்க நிக்கிறனாலும் செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டு தான் நிக்கணும். 4 தொகுதி இருக்குது கரூர்ல. எங்க நிக்கிறனாலும் செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டு ஒரு வார்த்தை நிக்கட்டுமா? பார்த்து விட்டு குடுங்க ப்ளீஸ். செந்தில் பாலாஜிலாம் விடமாட்டோம்ல. விஜய் எங்க போய் கரூர்ல போய் நின்னாருன்னா விஜய்க்கு சிக்கல். ஃபர்ஸ்ட்லேருந்து அத சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு 10 தொகுதியில போய் நிக்கவே முடியாது. அந்த ஏரியா, இந்த ஏரியா, ஆல் ஏரியா, எந்த ஏரியா நான் சொல்றேன் ஒரு 10 ஏரியா போய் நிக்க சொல்லுங்க. சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன், கொளத்தூர், எடப்பாடி திருப்பி சொல்றேன். ஏன்னா அவருக்கு பதியணும்னு. தொண்டாமுத்தூர், கவுண்டம்பாளையம், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கடம்பூர் ராஜு ஒரு தொகுதியில நின்னு ஜெயிச்சாரு. ஸ்ரீவைகுண்டமா இல்ல நம்ம அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அது ரிசர்வ்னு நெனைக்கிறேன். பக்கத்துல ஒரு தொகுதி இருக்கு. அதெல்லாம் அதிமுகவோட கோட்டை. அதேமாரி திமுகவுக்குன்னு திருவாரூர் அத மறந்துட்டு பாருங்க முக்கியம். திருவாரூர்ல போய் நிக்கணும். சரி திருவாரூர் வேணாம்ப்பா திமுக பெரிய கட்சி கஷ்டம். பக்கத்துல நன்னிலம் பக்கத்து தொகுதி ரெட்டல. டெல்டால ரெட்டல வீக்கு. போய் நில்லுங்க அங்க. காமராஜர் எதிர்த்து நின்னாலும் கஷ்டம் விஜய் அவர்கள் தேர்றது. ஏன்னா, காமராஜ்னா ஏதோ வருவாரு நல்லது கெட்டது சாவுக்கு, கோயிலுக்கு, மசூதிக்கு எதனா ஒண்ணா போய் கேட்கலாம், கொள்ளலாம். பஸ் ஸ்டாண்டாண்டயே வீடு பக்கம். இவரு எங்க போய் பனையூர்ல பார்க்குறது? வரும்ல. சரி இவரு மீனவ பிரச்சனைலாம் ரொம்ப பேசுறாருல்ல. வயசாயிடுச்சு இன்னைக்கு. யாருக்கு கிட்டத்தட்ட ஐயா ஓஎஸ் மணியன் பருவத்தில இல்ல. வேதாரண்யத்தில போய் நிக்க சொல்லுங்க. டஃப் ஃபைட் குடுப்பாரு ஓஎஸ் மணியன். சொல்றாருல்ல திமுக வந்து நான் இப்படி டீல் பண்ணுவேன். அதிமுக வீக் ஆயிடுச்சு. போய் எங்க நிக்கணும். இல்ல சரி அதெல்லாம் வேணாம்ப்பா. இவரு பெரிய இன்டலெக்சுவரு, இவரு ஒயிட் காலர், இவரு மேம்போக்கானவரு. மதுரை மத்தி பிடிஆர். நீங்க கேட்டீங்கல்ல. காசுலாம் செலவு பண்ணக்கூடாது. நான் ஓட்டுக்கு காசு குடுக்கக்கூடாது. தூய அரசியல், தூய்மை அரசியல். பிடிஆர் பழனிவேல்ராஜன் நான் 100% சொல்றேன். தூய அரசியல் பண்ணுவாரு. காசு குடுக்க மாட்டாரு. சொந்த முகத்த வச்சு நான் ஜெயிக்கிறேன், தோக்குறேன். பணம் பண்ண அரசியல் வரல பிடிஆர். ஏதோ ஒரு கொள்கை, ஏதோ ஒரு பிடிமானம் அதுக்காக அரசியல் பண்றவரு பிடிஆர். உண்மையிலே தெம்பு, திராணி இருந்தா போய் மதுரை மத்தியில பிடிஆர் எதிர்த்து நில்லுங்க. நெறைய சாய்ஸஸ் இருக்கு பாருங்க. ரூ. 10 பாட்டில் போட்டு டான்ஸ் ஆடி பிரச்சாரம் பண்ணோமா கரூர். காசே குடுக்காம தேர்தல் நிக்கணுமா ஐயா செந்தில் பாலாஜி. இல்ல எனக்கு எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஒரு ஆளே கிடையாது. அதிமுக எடப்பாடி. போய் நின்னா எப்படி பார்த்தாலும் சொல்ல முடியாது. இவ்ளோ அதிகமாவா தோப்பாங்க? ஒரு 3வது பெரிய கட்சியினுடைய தலைவர்னு கூட ரிசல்ட் வரலாம் விஜய்க்கு. கொளத்தூர்ல போய் நின்னாருன்னா, அவரு தெனாலி கமல் மாரி ஆயிட்டாரு விஜய். நான் இது சும்மா இல்லாம இந்த மாரி ஆயிப்போச்சு. சரிப்பா உங்கள மாரியே ஒரு நடிகர், எங்க சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன்ல உதயநிதி ஸ்டாலின் எடுத்து நிக்க சொல்லுங்க. ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கோசரம் அவரு ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் அத ஃபோக்கஸ் பண்ணி, மொத்த இடத்துலயும் ரொம்ப மோசமா தோப்பாங்க. இது நடந்துச்சுன்னா. ஏற்கனவே கமலஹாசன் நடந்தது அதுதானே நடந்துச்சு. ஆமா. உலக நாயகன வீழ்த்தினது யாருன்னு கேட்டா, வானதி சீனிவாசன். யாருப்பா அவங்கன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் எம்எல்ஏ இருக்காங்க. எதுல பணங்க பிஜேபில. என்னது பிஜேபிலயா? தமிழ்நாட்டுல யாருமே கணிக்கல அந்த ரிசல்ட்ட. அதனால தான் இந்த வியூக வகுப்பாளர்லாம் நான் சொல்லினே இருக்கிறேன் திருப்பி திருப்பி. உங்க கணக்கு பிரகாரம் சிரஞ்சீவி முதலமைச்சரா இருக்கணும். உங்க கணக்கு பிரகாரம் ஜெகன் திருப்பி ஆட்சி வந்திருக்கணும். உங்க கணக்கு பிரகாரம் ராகுல் காந்தி பிரதமரா இருந்திருக்கணும். உங்க கணக்கு பிரகாரம் ஹரியானால ஆட்சி மாற்றம் வந்திருக்கணும். இவ்வளோ தப்பு உங்க கணக்கு பிரகாரம் இந்த நேரம் வந்து பீகார்ல வந்து பிரசாந்த் கிஷோர் முதலமைச்சரா இருக்கணும். அதுதான் வியூக வகுப்பு. அதெல்லாம் வந்து ஒரு விஜய் சட்டமன்றத்துக்குள்ள போனாலே ம். அவங்க என்ன டைலாக் சொல்லுவாங்க? நரிகள் கூடாரத்துக்குள்ள சிங்கம் ஒண்ணு போயிருக்குன்னு தானே பேசுவாங்க. சரி. அதாவது நரிகள் கூடாரத்துக்குள்ள பேசலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க டெய்லி போவாங்க சட்டமன்றத்துக்கு. இவரு டெய்லி போவாரா? வேஷ்டி கட்டின்னு போவாரா? உதயநிதி மட்டும் பேண்ட் போட்டு போறாருல்ல. அழகிய தமிழ் மகன்ல. ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஓகேப்பா. ஒரு பாதி தமிழ்ப்பா.
அவர் பேண்ட் போட்டு போயிட்டாரு. அவர் வந்து பெரியார்கிட்ட இருந்து அண்ணா கிட்ட தான் டீவியேட் ஆயிட்டாரு. நீங்க அப்படியே கொள்கையா வச்சிருக்கிறீங்கல்ல. நீங்க வேஷ்டி கட்டின்னு போங்க. பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்? முன்னாடி கடந்த கால அரசியல் எல்லாம் ஞாபகம் இருக்கும் பண்ணி பார்க்கணும். யார் வேஷ்டி யார் உருவுதுன்ற அளவுக்கு போகும். சட்டமன்றம் என்ன டமாஸா ஷூட்டிங்கா இது? ட்ராலி கம் ஃபார்வர்ட், லைட் ப்ளீஸ், ரோலிங் அப்படின்னு ஒண்ணு. மோதிரம் பெருசு பெருசா போட்டுன்னு இருப்பாங்க. குத்து விட்டா மூக்கு பஞ்சர் ஆயிடும். பார்த்துருக்கோம். நான் எதுவும் இல்லாததையே சொல்லல. அப்படியே அழகா தூக்கின்னு போவாங்க காவலர்கள். அதான் வந்துங்க அது ஒரு டஃப். அது வந்து ஒரு ஒரு பாக்ஸிங் கிரவுண்டு மாரி. படம் நெறைய படத்துல பாக்ஸிங் சண்டை போடுற மாரிலாம் காட்சி வச்சிருப்பாங்க. ஒரிஜினல் ஸ்டண்ட்டா இருக்காது. வில்லன் குத்துற மாரி கை தான் வரும். இங்க வந்து குத்திடுவாங்க. "அப்பா என்னப்பா இம்மாம் பெரிய நடிகரு?" "ஓ! எதிர்க்கட்சிக்காரனா? அவர போய் இம்மாம் பெரிய நடிகர்னா?" தலைவர் அப்படி பேசுறாப்புல எப்படி நான் பார்க்க முடியும்? அதெல்லாம் நடக்கும். அதனால அந்த ஒரே தேர்தல்ல வந்த உடனே கேப்டன் விஜயகாந்த் போனாரா, அவரு மெட்டீரியல் வேற, நெஞ்சு தைரியம் வேற, நாக்கு மடிச்சுட்டு இப்படி நின்னாப்புல. அவரு ஸ்டாண்ட்ஸ் வேற. நீங்கலாம் வந்து விஜய் வா! விஜய் வான்னோனே, அவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்தில விஜய் பேசு, விஜய் பேசு சொல்லிட்டு லைவ் போட்டு விட்டுருவாங்க விஜய்க்கு. பேச சொல்லி உசுப்பேத்தி விட்டு, திமுகவும், அதிமுக ஒண்ணாயிட்டு, இதுவும் நடக்கலாம். விஜய் ஒரு வேள நிக்கிறாருன்னா, அவரு ஜெயிக்கலாம். இது நடக்கும். ஏன்னா, நம்ம சட்டமன்ற ப்ரொசீடிங்ஸ் எப்படி நடக்கணும்னா, பேரவைத் தலைவருக்கு முன்னாடியே டிஸ்கஷன் ஓடும். 2 பேரும் சைலன்ட்டா போவாங்க. யாரு ஏடிஎம்கேவும் போய் பார்ப்பேன், "அண்ணா நாளைக்கு விஜய் பேசுறாருண்ணா." எல்லாம் போய் சான்ஸ் கேட்பாங்க. "அண்ணா அண்ணா நாளைக்கு விஜய் பேசுறேன். நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேண்ணா. நாளைக்கு நான் விஜய் நான் 2 கலாய்க்கிறேண்ணே. ஒரு வாய்ப்பு குடுங்க. எல்லாரும் பார்ப்பாங்கண்ணா லைவ்ல." அப்படின்னுவாங்க. அப்புறம் அங்க இருக்க கேமராமேன் 2 கேமரா இருக்கும். மொத்தம் 4 ஹால் உள்ள என்ட்ரி. இப்படி ஒண்ணு அதாவது நார்த், சவுத், வெஸ்ட்ல இருக்கும். தலைவர்கள், முதலமைச்சர்கள் படம்லாம் சுத்தி இருக்கும். அந்த லைட் இருக்கும். விஜய் சீட்டு எங்கேயோ அங்க எக்ஸ்ட்ராவா லைட்ட போட சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணி கேமரா டைட்டா வச்சுருவான். டைட் ஒண்ணு, லாங் ஒண்ணு, மேல மிட்ல ஒண்ணு வச்சுட்டு அன்னைக்குன்னு பார்த்து கேலரியில எல்லாரையும் விடுவாங்க. எல்லாரும் பார்க்கட்டும். இல்ல பிரிப்பரேஷனோட வரப்போறாரு. பிரிப்பரேஷனா இருந்தாலும் இவங்க பிரிப்பரேஷன் இல்லாம பிரிப்பேர் பண்ணுவாங்கல்ல. அங்க உட்கார வச்சு நடிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. என்னென்ன பேச்சு பேசினீங்க. அந்த கட்சிய பாராட்டி சொல்லுவாங்க. நீங்கலாம் வந்து சிதைக்கிற அளவுக்கா நாங்க ஆளு. திராவிட பாரம்பரியம் தெரியுமா? எங்க ஆள் வரலாறு தெரியுமா? அதிமுகனா அதிமுக வரலாறு பேசுவாங்க. திமுகனா திமுக வரலாறு பேசி விஜய கொழ கோவத்த அப்படியே பாயில் பண்ணி அப்படியே கோவத்த வர வைப்பாங்க. கோவத்த வர வச்சுட்டு கம் ப்ளீஸ் கம் பேசு, பேசு கம் அவுட். பேச வச்சு அத ஃபுல்லா லைவ் போட்டு இத பாருங்க. நீங்கலாம் சொன்னீங்களே அம்மா பெரிய மாஸ் லீடரு அரசியல் பேப்பர்ல சாரோட மார்க் இதுதான் பார்த்துக்கங்க. அப்படின்னா வெளியில வந்த உடனே கோவமும் பட முடியாது. இப்போ அதிமுகவோ, திமுகவோ எதிர்க்கட்சியில இருக்குன்னா, வெளியில வந்து பத்திரிகையாளர்கிட்ட உள்ள வந்து அநீதி நடக்குது, குரல் உடைக்கப்படுகிறது அதுன்னா. இவருக்கு அதெல்லாம் இல்ல. உங்கள தான் பேச விட்டுருக்காங்களே. கேள்வி, எதிர்கேள்வி, பதிலு அப்படிதானே? அம்மையார் ஜெயலலிதா தனியா ஒத்தையில போய் பேசியிருக்கிறாங்க. கலைஞர் ஒரே ஆள் இருந்தாலும், "பேசுப்பா, பேசுவோம் வா." துரைமுருகன் கேட்பாரு, "எது நீர் மேலாண்மையா? காவேரி, ஹாரங்கி, கிருஷ்ணசாகர்லேருந்து தண்ணி வருது. நீங்க என்கிட்ட கேட்க போறீங்களா? சரி பேசுவோம். கேளுப்பா, கேளுப்பா பேசுவோம்ப்பா. எந்த வருஷத்துலேருந்துப்பா பேசணும்? பேசுவோம்." ஆனா, ஐய்யய்யோ! பெருசு நம்மள கூப்பிடுது, வழி சண்டை கூப்பிடுது. அதனால பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தவறாக அண்ணன் புரிந்து கொள்ளக்கூடாது. நான் வந்து தண்ணி வந்து என்னோட கடைக்கோடிக்கு வரல. அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னோனே, திருப்பி மறுபடியும் அது தரவுகள் படிப்பார். அதில ஓபிஎஸ்லாம் எப்படின்னா, படிச்சதே திருப்பி திருப்பி படிப்பு டயர்ட் ஆக்குவார். கேள்வி கேட்பாங்க. மறுபடியும் புக்கோட எந்திச்சிக்குவார். பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு, போன அதுக்கு முன்னாடி இதுக்கு அம்மையார் புரட்சித் தலைவி அவர்களோட அந்த அருள் கூர்ந்து அந்த திட்டத்தின் அடிப்படையில இது இவ்வாறுன்னு 15 நிமிஷம் பதில் சொல்வாருங்க. நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா, மறுபடியும் அதே 15 நிமிஷம் பதிலா சொல்லுவார். அப்படியும் டயர்டு படத்துலலாம் காட்டிட்டு, "அப்பா எங்கேருந்துடா புடிச்சிட்டு வந்தீங்க? சுகர்ராப்பா, வேகமா இருக்குதுடா" அப்படின்ற மாரி போயிடுவாங்க நெறைய பேரு. விஜய் சாரால உட்கார முடியுமா? கேள்வி கேட்டுருவாரு. திடீர்னு இரவு நேரம் சட்டமன்றம் விஜய் நடக்கும். விஜய் சார் போன உடனே என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட் ஆஃப் ஆர்டரோ, இல்ல வந்து ஏதோ வந்து கொஸ்டின் ஹவர்ல ஒரு கேள்வி, துணை கேள்வி, மெயின் கேள்வி ஏதோ ஒண்ணு நீங்க கேளுங்கன்னுவாங்க. கேட்டுருவாரு. இவருக்கு இப்போ 1 மணி நேரம் மேல உட்கார முடியாது. ஆனா 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. பதில் 1/2 ஏசி நேரம் வேற இருந்துச்சுன்னா சில்லுன்னு இருக்குது. எல்லாம் ஒரு மாரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. நம்ம போலாம் அப்படின்னு தோணும். அப்போ இல்ல சட்டமன்ற உறுப்பினர் 1 நிமிஷம். பேரவைத் தலைவர் என்ன பண்ணுவார், மைக் தட்டி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அமைச்சர் பதில் சொல்லுவாரு. பதில வாங்கிட்டு போங்க. கேள்வி கேட்டு நீங்க போனீங்கன்னா, இது அவை நாகரீகம் இல்லையே இது. நீங்க பாட்டுக்கு கேள்வி கேட்டு போறீங்கன்னா, இது என்ன அவை அப்படின்னுவாரு. எல்லாரும் பார்ப்பாங்க.
இருந்து கேள்ப்பா இருந்து கேள்ப்பான்னு பின்னாடி இருந்து கத்துவாங்க. அப்பா போகாதப்பா, அப்பா இருப்பா இருப்பா இப்படி குனிஞ்சிக்கின்னு. இதெல்லாம் ரேக்கிங்லாம் நடக்கும் சட்டமன்றத்தில். இதே கவுன்சிலர்லாம் இருந்தால் இன்னும் மோசம், ராக்கெட்லாம் வரும். செல்லம் உனக்கு ஒண்டி அழுவு செல்லம், எங்களெல்லாம் சேர்த்து அழுவாது. யாரு? லேடி கவுன்சிலர். இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பார்த்ததை தான் நான் இப்போ நேயர்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கும், ரேக்கிங் பண்ணுவாங்க. அப்புறம் அப்பா பிளாஸ்ட் பத்தலை பத்தலை அப்படின்வாங்க. இருங்க இவங்க வைப்பு பண்ணி காட்டுவாங்க எல்லாம். யாரு? லைனில் எதிர் லைனில் தனியாக நின்றுடுவேன், தனியாக நான் செஞ்சுடுவேன், தனியாக தான் போக போகிறீங்க உள்ள சட்டமன்றத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் நின்னா ஜெயிப்பார். தனியாக இவர் போகும்போது எல்லாரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர் ஹேண்டில் பண்ணுற டிடிவி தினகரனே தனியாக போனப்போ ஒரு நாள் விளம்பரம், ரைட்டா? அப்புறம் என்னாச்சு? ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் தனிமையில் விடப்பட்டார். என்னாச்சு? போகிறாரு வராரு, சத்தம் இருக்குதா எதனா உள்ள? அங்கெல்லாம் வந்து இந்த படம் தான், அது பேர் என்னது, இந்த ஜெயிலர் படத்தில் சொல்லுவாப்பில்லையா, கப்சுப்புன்னு இருக்கணும், கழிச்சு போட்டு போயிடுவேன்னு சொல்லுவார்ல ரஜினி. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்குறியா, வந்தவாசியா பார்க்குறியா, செய்யாரா ஹலோ ராமநாதபுரம் இங்கே அமைதியாக உக்காந்துக்கிறேன், அவங்களுக்குள்ளே பேசினிக்கிறீங்க. அங்கேருந்து ஒருத்தர் இருக்கணும், அப்போ நான் மேட்டுப்பாளையம்னா சும்மாவா, நோ சூலூர் நான் கேளுண்ணே அவரை அப்படின்னு இப்படிலாம் பேசுவாங்க. அந்தந்த ஊருக்கு ஒரு திமிரு, ஒரு தோரணை, ஊர் பாசத்தோடு வருவாங்க. உங்களுக்கு எந்த ஏரியானே இதுவரைலாம் கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் அப்படிலாம் ஆண்டிப்பட்டிலலாம் வந்துட்டுலாம் எல்லாம் நின்றுலாம் ஜெயிச்சுட்டு போக முடியாதுண்ணா. இவர் ஏதோ பேசின்னு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் வரும் பதில். அங்கே வார்த்தைக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், கருத்துக்கு கருத்து, அரசியலுக்கு அரசியல். நம்மளுக்கு தலை சுற்றி ஐயோயோ நான் 16 நிமிஷத்துக்கு மேலே நான் ப்ரோக்ராமே பண்ணதில்லையே, இவங்க என்ன லைவ் வேறு போட்டு விட்டாங்க. இதெல்லாம் நடக்கும் பாருங்கள். எனக்கு என்னென்னா ஒரே ஒரு ஆசை என்னென்னா, சீமான் அவர்களும் ஜெயிச்சு போகணும். தம்பி விஜய் அவருக்கு நான் அன்றைக்கே சொன்னேன், சட்டமன்றம் என்பது அது வேறு மாதிரி. அப்போ 2 பேரும் மேடுனா உள்ளே போனால் அந்த ஹவுஸ் எப்படி இருக்கும் பாருங்க, கலகலகலன்னு இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். நான் இதெல்லாம் வந்து அதாவது தேர்தல் முடிந்த பிறகும் வந்து அதனால் விஜய் அவர்கள் தயவு செய்து நிற்கணும். நிறைய பேர் அவர் நிற்க மாட்டாருங்கலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதுவும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நிற்கணும், ஜெயிக்கணும், சட்டமன்றத்துக்கு போகணும். விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து என்னன்னா நம்ம அண்ணன் ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா சட்டமன்றத்தில் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, இவர் எதுவுமே பண்ண மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி வரும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.